ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி கிடச்சிருக்கு. ஓகே, அதை நம்ம இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு கண்டென்ட்டு. ஸோ இதில் எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள் முக்கியமாக இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லப்படுற வால்டிலிட்டி கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ கான்செப்டை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப என்கரேஜ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் 2 டிஃப்ரெண்ட் டேயில் 2 டிஃப்ரெண்ட் வால்டிலிட்டியில் போட்ட காரணத்தினால மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வியாழக்கிழமை கால் லேடர் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போது விக்ஸ் இருந்தது 17.6. ஓகேங்களா? ஸோ நான் போட்ட லெக் என்ன பார்த்தீங்கன்னா 47,500 ஒரு லாட்டை பை பண்ணிவிட்டு 48,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணேன். அண்ட் 48,300 கால் ஆப்ஷனை விற்று விட்டேன். ஸோ ஒரு பை 2 செல்லு, அதுதான் லேடரு. நம்மள நிறைய பேருக்கும் தெரியும். ரெண்டாவது புட் லேடரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நான் லாக் பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு டைம் அது. அந்த டைம் பேங்க் நிஃப்டி ஒரு 350-400 பாயிண்ட் வரையும் ஸ்பைக் ஆச்சு ஒரு 1 பாயிண்ட் ஆஃப் டைமில். அப்போது விக்ஸ் 18.8 என்னமோ சம்திங் ரொம்ப ஸ்பைக்காக தான் இருந்தது. அதை யூஸ் பண்ணி 48,000 புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு 47,500 புட் ஆப்ஷன் செல்லு, 47,000 புட் ஆப்ஷன் செல்லு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் போடும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. எஸ், இதுதான் நம்ம பொசிஷனில் எடுத்த நீங்கள் பார்க்குற அந்த வந்து லெக்ஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 லெக்கு புட்டில் இருக்கும், 3 லெக்கு காலில் இருக்கும். ஸோ ஒரு செட்டு கால் லேடரு, இன்னொரு செட்டு புட் லேடரு. ஸோ எப்படி நான் நோ லாஸை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி எடுத்தோம். முதல்ல வந்து நான் வியாழக்கிழமை கால் லேடர் எடுத்தேன்னு சொன்னேன். ஸோ கால் லேடரில் 47,500 காலை வாங்கியிருந்தேன். 48,000 காலை விற்றேன். 48,300 காலை விற்றேன். இப்படி விற்கும்போது எனக்கு வந்து டவுன் சைடில் 1,163 ரூபா தான் ரிஸ்க்கு. ஆமாம், எவ்வளோ கீழே போனாலும் நான் வந்து டவுன் சைடில் அவ்வளோ ரிஸ்க்கு கொடுத்துருந்தேன். பட் என்னோடய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1,200 பாயிண்ட் வரையும் அப் சைடில் ரேஞ்ச் இருந்தது, 2.5% மேலே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஓகே, இந்த டெபிட் போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சடனாக அப்போது பேங்க் நிஃப்டி ஏறும்போது நான் வந்து அகெயின் 48,000 புட் ஆப்ஷன் பை பண்ணேன். ஓகே, ஏன்னா வந்து நமக்கு டவுன் சைடில் ரிஸ்க் இருக்குது. அதனால் நான் புட் சைட்லேயும் ஒரு லேடரை வந்து இறக்கி விட்டேன். இப்படி இறக்கி விடும்போது நமக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ரேஞ்சுக்கு நமக்கு பிரேக் ஈவன் கிடச்சிது. ஸோ இப்போ அப் சைடில் ஒரு 1.5%, டவுன் சைடில் ஒரு 2.25% இப்போதைக்கு இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு வைட் ரேஞ்சில் சேம் ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று எண்ட் ஆஃப் டேயில் ஆர்டர் போட்டு வச்சேன். பட் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, அதுதான் வந்து உண்மை. ஸோ நான் 2 லாட்டை நான் வாங்க ட்ரை பண்ணேன். பட் எண்ட் ஆஃப் டேயில் அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. நான் வந்து லிமிட்டில் தான் போட்டிருந்தேன். ஸோ எப்படி அப்படின்னா என்னுடைய 2வது செல் லெக் புட் ஆப்ஷனுக்கு இமீடியட்டாக ஒரு புட் ஆப்ஷன் வாங்கணும். அதே மாதிரி என்னோடய 2வது கால் ஆப்ஷனுடைய லெக்குக்கு அப்புறம் இருக்கிற ஒரு லெக்கு 48,300 செல் பண்ணேன். 48,400 வாங்கணும். இதுதான் என் எய்மு. பட் நான் போட்டிருந்த ரேட் என்ன அப்படின்னா எனக்கு இந்த புட் ஆப்ஷன் ஒரு 100 ரூபாய்க்கு கிடச்சா ரொம்ப ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு இந்த கால் ஆப்ஷன் கிடச்சா நான் இந்த ஹெட்ஜை தாராளமாக வாங்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,300 இந்த ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இனிஷியலாக பார்க்கும்போது ஒரு 1.25 லட்சம் இருந்தது. பட் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து 58,000 அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ 58,000க்கு இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் தான். கிட்டத்தட்ட ஒரு 5% நியராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5% வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் இது, இந்த ஒரு கேபிட்டல் நம்ம பார்க்குறச்ச. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோ லாஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ டவுன் சைடில் போக போக ஒரு 887 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு 2 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு 2,500 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சைடு நல்லா வேகமாக போனால் கூட ஒரு 887 ரூபா இதில் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டோம், இல்லை இந்த ஒரு ஐடியா எப்படி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பிடிச்ச விஷயங்கள். ஸோ 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டு, 2 டிஃப்ரெண்ட் டேஸு, 2 டிஃப்ரெண்ட் வால்டிலிட்டியில் பொசிஷன் எடுத்து அதுக்கு எட்ஜை ப்ரொடெக்ட் பண்ணதுனால மட்டும்தான் கிடச்சிது. ஸோ எட்ஜை பாருங்கள், நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி திங்க் பண்ணவோ இல்லை இந்த மாதிரி நமக்கு பொசிஷன் எடுக்கவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 லெக்கையும் நான் நாளைக்கு எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நோ லாஸ், இல்லைனா ஒரு 4500 கிடைக்கும். பட் பார்க்கலாம், எனக்கு அவ்வளோ வேண்டாம். பட் எட்ஜு பொசிஷனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது நேற்று இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி உள்ளே வரல. பட் பார்க்கலாம், நாளைக்கு மண்டே வந்து ஏதோ ஒரு ப்ரீமியத்தில் இது 40 ரூபாயோ அது 100 ரூபாயோ கிடச்சா டெஃபினட்டாக கண்ணை மூட்டு வாங்கிட்டு பொசிஷனை கையில் வச்சுக்க வேண்டியது தான், பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மிக்சடாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போடும்போது ஒரு அருமையான ஒரு பொசிஷன் கிடச்சி நம்ம ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.